வணக்கம். 18/4/2025 விசுவாச வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள நகர்வு பார்ப்போம். மேஷத்தில் சூரியன் உச்சம், ரிஷபத்தில் குரு, மிதுனம், கடகத்தில் செவ்வாய் நீச்சம், சிம்மம், கன்னியில் கேது, துலாம், விருட்சிபம், தனுசில் சந்திரன், மகரம், கும்பத்தில் சனி ஆட்சி, மீனம், ராகு, புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம். புதன் நீச்ச பங்கமாகி ஆட்சி வலிமை பெறுறார். ராசி பலனை பற்றி பார்ப்போம். மேஷராசி நண்பர்கள், ராசியாதிபதி செவ்வாய், அந்த வீட்டில் உச்ச சூரியன். ஆட்சி பெற்ற சனி 11லேருந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறார் சூரியனை. இந்த மாதம் முழு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஜோராக இருக்குது டைம். இந்த 2 நாளைக்கு 18, 19, 20 அற்புதமான நாள். 9ல் சந்திரன் இருந்து தனஸ்தானாதிபதி 2 தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து வலிமையாக உட்காந்துருக்கார். 12ல் லயனஸ்தானத்தில். சிறப்பான நாள். தொட்டது எடுபடும். ரிஷபம், ராசியாதிபதி உச்சம் 11ல், 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தில் அமர்றாங்க. 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கர்மாதிபதி ஆட்சி பெறுறாரு. பணம், செல்வம், செழிப்பு எல்லாம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனம், ராசியாதிபதி புதன் 10ல், 5க்கும் 12 கூடிய சுக்கிரன் கூட உச்சமாக உட்காந்து ராசியாதிபதி நீச்ச பங்க மறைந்த புதன் நிறைந்த தலத்தை தனம் அவர் 4ஆம் அதிபதியாக வராரு. கட்டடம், வாகனம், பூமி இதுக்கும் உரியவராக வராரு. அம்மா ஸ்தானம், அம்மா வீட்டு வர்க்கத்தினாலையும் அம்மா, மாமன், சின்னாயி பெரியாயி, சின்னம்மா பெரியம்மா இவங்களெல்லாம் அலுவலக நாள் இன்னைக்கு இந்த மிதுன ராசி நண்பர்கள். கடகம், ராசியாதிபதி சந்திரன் குரு வீட்டில். இந்த ராசிக்கு 5க்கும் 10 கூடைய செவ்வாய் ராசிக்குள்ள. தனஸ்தானம் சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக உட்காந்துருக்கான் 10ல். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. அதுவே 8ல் சனி ஆட்சியாக இருக்கிறதுனால மனசோர்வு இருக்கும். உடல் சோர்வு அது சரியாயிடும். முயற்சி திருவினையாக்கும் ஆக்கட்டும். சிம்மம், 7ல் சனி ஆட்சி, வெளிவட்டாரங்கள் சிறப்பாக இருக்கும். ராசியாதிபதி உச்சமாக உட்காந்து 9ல் பாகிஸ்தானத்தில் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறார் ராசியாதிபதி. எந்த பக்கமாக போனாலும் தங்கமாக வருவீங்க. அன்னைக்கு வெளிவட்டாரங்களும் உதவி செய்து குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய
2க்கும் 11 புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. அதனால் முப்பரிமாணத்திலையும் உங்களுக்கு யோகமான நாள். கன்னி ராசிக்கும் 10 புதன் 7ல் 2க்கும் 9 சுக்கிரனை கூட உச்சம் பெற்ற சுக்கிரன் கூட ராசி அதிபதி நீச்ச பங்குற ஆரம்பத்தில் கொஞ்சம் லேசாக முகம் சுழிச்சாலும் கூட உங்களுக்கு சாதகமான நாள் இன்னைக்கு. அதே மாதிரி கூட வக்கர கிரகமான ராகு கூட வர உங்களுக்கு சாயா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வரார். துலா ராசியாதிபதி உச்சம் 1க்கும் ராசிக்கும் 8 சுக்கிர உச்சம், 3க்கும் 6 குரு பரிவர்த்தனை யோகம், விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு அற்புதமான நாள். குறிப்பாக 7ல் சூரியன் இந்த ராசிக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதி உச்சமாக உட்காந்துருக்கா. பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். பொருளாதாரம் மேலோங்கி நிற்கும். விருட்சிபம் ராசியாதிபதி செவ்வாய் நீச்சம், 4ஆம் அதிபதி ஆட்சி. 4ஆம் அதிபதி ஆட்சி இருந்து 10ஆம் பார்வையை ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்குறாரு இன்றைக்கி ராசியை. குரு பார்த்தா கோடி நன்மைகள் கொட்டி குவியும். இந்த ராசிக்கு சனி 4ஆம் அதிபதி கட்டடம் வாகனம் பூமி. அந்த பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் அல்லது இந்த வாகனத்தை கொடுத்து இதற்கு அடுத்தபடி அடுத்த டெக்னாலஜிஸ் சொல்லுங்களா, அது மாதிரி மாற்றம், அதை மாதிரி வாங்கக்கூடிய நாள் இன்றைக்கி இந்த விருட்சிக ராசி நண்பர்களுக்கு. கூட பக்கத்தில் சந்திரன் தனஸ்தானத்தில் உட்காந்து அந்த குருவும் பார்க்கறனால இன்றைக்கி அதிபதியான யோகம் இந்த விருட்சிக ராசி நண்பர்களுக்கு. தனுசு ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிற இடம் தான் வேகமான மனம், விசையுறு பந்து போல் மனம், வேண்டி இடம் செல்ல உடல் கேட்டன்ற பாரதியார். அதுவும் மனசு வேகமாக போகும், உடல் அதுக்கு தந்து போக முடியாது, போக வராது. அதனால் ஒரு ட்ரகிள் இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. 3ல் பார்த்தீங்கன்னா சனி ஆட்சியாக இருக்குது. துணிஞ்ச அசாத்திய துணிச்சல், தூக்கி அடித்து தூக்கி போட்டு வெளில வந்துடுவீங்க. 10ல் கேது ஒரு ட்ரகிள் இருக்கும். 10ல் கேது பழுதாவது இருக்கணும்பாங்க. அந்த பழுது இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தோல்விக்கு பின் வெற்றி, இப்படை தோப்பின் எப்படை வெல்லும்பாங்கள்ல, லேசாக ட்ரகிள் கொடுத்து உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருவீங்க இன்றைக்கி. 11 சுக்கிரன் குறிப்பாக உயர் ரக வாகனங்கள் சொல்லக்கூடிய 4ல் இருக்கும்போது வெளி ஊர் 6 தாண்டி போகக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாட்டு பயணத்துக்கான அச்சாரம் போடலாம், அது சம்பந்தப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் செய்யலாம். மகரம் ராசியை குரு பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறார். ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி. முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5க்கும் 10 சுக்கிரன் உச்சமாக உட்காந்து 3ல் ராகு கூட சம்மந்தப்பட்டு இடம் கொடுத்த புதனும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் வேறு. இன்றைக்கி 4ல் 8ஆம் அதிபதி 4ல் சூரியன் வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை செய்யலாம். 4ல் சூரியன் மாளிகை யோகத்தை உண்டு பண்ணுது. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நாள் இன்றைக்கி. அது முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்று இருப்பதனால, இல்லை பரிவர்த்தனை ஆட்சின்னு பார்க்கணும், 5ல் இருக்கிறதுனால கட்டணம் வாகனம் பூமி. 5ஆம் அதிபதி பூர்வீக புண்ணிய சொத்து, அசையும் சொத்து அசையா சொத்து, குறிப்பாக பாட்டம் பாட்டிக்கிட்டு இருந்து ஏதாவது ஃபல்காக ஒரு அமௌண்ட்ஸ் இல்லை சென்டிமெண்ட் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும். கும்பம் ராசியாதிபதி சனி ஆட்சி. தனக்கு 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய வெளிவட்டாரம் சொல்லக்கூடிய அல்லது நட்பு வட்டாரம் அல்லது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாக உட்காந்து 3ல், அதுக்கு இடம் கொடுத்த செவ்வாய் வலிமையாக உட்காந்து செலவு நீச்ச பங்கமானாலும் உங்களுக்கு
3ஆம் இடம் வரைகிற அவ்வளோதான். அது சாதகமான சூழல் தான் ஒன்று. வெளிவட்டாரத்தில் அனுகூலமாக குறிப்பாக சூரியன் அரசக்கிரகம். இந்த அரசாங்கத்தினுடைய அனுகூலம், அரசாங்கத்துக்கு பேங்கில் லோன் போடுறது, ப்ரைவேட் செக்டார் அல்லது கவர்மெண்ட் செக்டர், எனி ஒன் பேங்க் லோன் போடுறது, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை இன்றைக்கி அமைச்சு கொடுக்கும். மீனம் ராசியில் புதன் நீச்சம், உச்ச சுக்கிரன் நீச்ச பங்கம் ஆகிறார். புதன் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். அது குறிப்பாக 4க்கும் 7க்குடைய புதன் ராசிக்குள்ளே ராகு கூட சம்மந்தப்பட்டு 4ஆம் இடம் சொல்லுவது அம்மாசானம், கட்டடம், வாகனம், பூமி, அது சம்மந்தப்பட்ட தகவல் இருக்கும். 2ல் சூரியன் இருக்கிறது அவ்வளோ வலிமையாக இல்லை. 2ஆம் அதிபதி தனக்காரன் கொஞ்சம் தேங்கி திணறி பணம் வரும். வந்த பணம் உங்களை விட்டு எட்ட போவார். மீனராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி வரக்கூடிய சொத்து உங்களை விட்டு பலகாலத்துக்கு எட்ட போகாது. ஆனால் வருவது ரொம்ப கடினப்பட்டு வரும். 9ஆம் அதிபதி செவ்வாய் 10ல் சந்திரன், பொருளாதார மேம்பாடு நல்லாவே இருக்கு. நாளை பார்ப்போமா? வாழ்த்துக்கள்.